அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஜான்சி ராணி ஒரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் வடமத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டார். வெள்ளையரின் எதிர்ப்புக்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பெண்கள் படையை உருவாக்கிய போது அதற்கு ஜான்சி ராணி படை என்று பெயர் வைக்கப்பட்டது. ஜான்சி ராணியின் வீரமும் முயற்சியும் அவரை இந்திய தேசிய இயக்கத்தின் உருவமாக குறிப்பிடப்பட்டது. நன்றி. ஜெய் ஹிந்த். ஜெயதி ஜெயதி பாரத மாதா குல மாதா. ஜெயதி ஜெயதி பாரத மாதா குல மாதா. 80 கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் வாழ்க வாழ்க வளர்க. இயேசுவும் ராமனும் ஒன்றேதான், நபிகளும் நம்மை சொந்தம்தான். காந்தி மகான் சொன்ன வேதங்கள் எப்போதும் நம் தேச கீதங்கள். வாழ்க வாழ்க வளர்க. Happy Independence Day, Jane. இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். Happy Independence Day. I love India. Happy Independence Day. Happy Independence Day to all. Happy Independence Day. Happy Independence Day, Jane. Jai Hind. Happy Independence Day, Jai Hind. Happy Independence Day. Independence Day is celebrated on 14th August every year. It is a national day for every Indian. கொடி காத்த குமரன் இளம் குழந்தை ஒன்று அடிபட்டு கீழே விழும்போதும் கூட தன்னை அரவணைத்து வளர்த்த தாய் கீழே விழக்கூடாது என்று எண்ணுவது போல் தேசிய கொடியை அந்நிய பேய்களின் காலில் படாமல் தன் மார்பில் அணைத்து உயிர் தியாகம் செய்த இவரிடமிருந்து தேச பற்றை உணர்ந்தேன். நாம் சுதந்திரமாக நம் தாய் மண்ணின் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் தேச தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. இப்படி எத்தனையோ பேர் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளனர். அவர்களின் கனவை நினைவாக்க இந்தியாவை ஜாதி மதம் தீவிரவாதம் லஞ்சம் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும். இந்தியா 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைந்தது. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். சுதந்திர தினத்தன்று டெல்லியில் உள்ள கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். இந்திய கொடியினை சுதந்திர தினத்தன்று நாம் அணிகிறோம். நாடு கடந்து வந்த வெள்ளையணி வந்தே மாதரம் என்று கூறி வென்ற தினம் சுதந்திர தினமாகும். இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் சும்மாவா சுதந்திரம் கிடைத்தது? இந்த வீர சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிர் ஈந்தவர்கள் எத்தனை எத்தனை தங்கள் சுகபோகங்களை இழந்து வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உறவுகளை இழந்து காவலர்களின் காட்டு மிராணித்தனமான தாக்குதலுக்கு உள்ளாகி தங்களை மெழுகாக உருக்கி கொண்டுள்ளனர். அப்படி பெற்றுத்தந்த சுதந்திர காற்றை தீய செயல்கள் மூலமாக மாசாக்காமல் வருங்கால சந்ததிகளிடம் ஒப்படைப்போமாக. வாழ்க பாரதம், வளர்க பாரதம். அந்நியர் ஆதிக்கத்திலிருந்து வெளியேறிய தினம். நாம் இருக்கும் நாள் நமக்கே உரிமை என்பது உறுதியான தினம். சுதந்திரம் நமது பிறப்புரிமை என்பது நாம் அடைந்த தினம். இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்று கொடுமையில் இருந்து விடுபட்ட தினம். அத்தினமே 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாளாகும். தமிழ்நாடு ஆகஸ்ட் 15, 1947 ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். அனைவருக்கும் சுதந்திரம் முக்கியம். பாடுபட்டு அதை வாங்கி தந்தவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தாய்மைக்கு தாய்
மகாத்மா காந்திஜி. இன்றைக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் சும்மாவா சுதந்திரம் கிடைத்தது? Mahatma Gandhi was greatest and powerful leader of India. His full name was Mohandas Karamchand Gandhi. நான் தான் திருப்பூர் குமரன். 3 colors. Orange, white, Green. green. Independence Day is very important for every Indians. சும்மா கிடைத்ததில்லை சுதந்திரம் இங்கே, தூக்கில் பறந்த உயிர் சரித்திரம் அங்கே. மேலே நாட்டு நாகரிகம் தலை விரித்து ஆடினாலும் இன்றும் இந்தியாவில் பிறந்ததில் பெருமையும் தமிழை கற்பதில் ஆர்வமும் பலருக்கு உருவானதற்கு பாரதியின் புரட்சி கவிதை வரிகள் முக்கிய காரணமாக உள்ளது. பாரதியார் தன்னையும் தன் தாய் மொழியையும் எவ்வளவு நேசித்தார் என்பதற்கு கீழே கூறும் வரிகளே சான்று. புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்த தமிழை புகழில் ஏற்றும் கவிஞர் தமிழ்நாட்டிற்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்ததென்றே. ஆஹா, என்னவென்று சொல்வேன் என் பாரதியின் மன உறுதியை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் இங்கு துபாயில் படித்து வாழ்ந்து வந்தாலும் அனைத்து சுதந்திர நிகழ்ச்சிகளும் கண்டு கொள்கிறேன். நான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மட்டுமில்லாமல் தினமும் தேசப்பற்றோடு செயல்பட வேண்டும். பேச்சு, எழுத்து, கல்வி என அனைத்து துறைகளிலும் சுதந்திரமாக முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். ஜெய் ஹிந்த். ஜெயதி ஜெயதி பாரத மாதா புத்தகீதா. ஜெயதி ஜெயதி பாரத மாதா புத்தகீதா. நிಖಿಲ ಮತಾ ವನ ನಿರತಾ ನತ ಜನ ಸುಹಿತಾ. ನಿಖಿಲ ಮತಾ ವನ ನಿರತಾ ನತ ಜನ ಸುಹಿತಾ. ಜಯತಿ ಜಯತಿ ಜಯತಿ. I am Rani Velu Naksha, Queen of Sivaganga Estate from 1780 to 1790. I am so proud to tell that I am the first queen to fight with British and get back my kingdom. சுதேச துணியை உடுத்துவோம், அந்நியர்கள் துணியை அடியோடு அழிப்போம் என்று சொன்னா தமிழ் அம்மா சொன்னாங்க. அவங்கள பத்தி தான் பேச வந்திருக்கேன். காந்தி அறிஞர் செய் அல்ல செத்து மடி என்று சொன்னாங்க. அதை கேட்டு சொன்னா தமிழ் அம்மா வீடு வீடாக சென்று எல்லார்கிட்டையும் சுதேச துணியை தான் உடுத்தணும் சொன்னாங்க. அந்த அந்நியர்கள் துணியை வாங்கி அது கீழே போட்டு மிதிச்சு கொளுத்துனாங்க. அந்நியர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள ஜெயில போட்டாங்க. மறுநாள் காலையில ஜெயில இருந்து வந்தாலும் அதே கோவத்தோட தான் சுதேச துணியை உடுத்துவோம், அந்நியர்கள் துணியை அடியோடு அழிப்போம். சுதேச துணியை உடுத்துவோம், அந்நியர்கள் துணியை அடியோடு அழிப்போம் அப்படின்னாங்க. வந்தே மதுரம். ஜெய் ஹிந்த். இன்றைக்கு நான் ஜெயின் செண்பகராமனை பற்றி பேச வந்திருக்கிறேன். அடால்ஃப் ஹிட்லர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், இந்தியா சுதந்திரம் பெறுவதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதற்கு ஹிட்லர் உடனே கூறுகிறார், இந்தியாவுக்கு சுதந்திரமா? இந்தியா சுதந்திரம் பெற தகுதியற்ற நாடு. எனவே ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து நாட்டை விட்டு சென்றால் தடியெடுத்தவெல்லாம் தண்டல்காரனாய் விடுவான். மிகப்பெரிய குழப்பமான சூழல் நிலவும். அவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆட்சிகளில் வாழ்வதே நலம் என்று கூறுகிறார். ஜெர்மனில் இருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள் செய்தியை தன் பத்திரிகையில் வெளியிடுகிறார்கள். மக்களுக்கு இதை கேட்டவுடன் கோபம் வருகிறது, கூடவே பயமும் வருகிறது. ஏனென்றால் இந்த பேட்டியை அளித்தது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர். யாரும் ஹிட்லரை எதிர்க்கவில்லை, ஆனால் ஒருவர் ஹிட்லரை எதிர்க்கிறார். அவர் தான் ஜெயின் செண்பகராமன். அனல் கக்கும் வார்த்தைகளை கொண்டு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் ஹிட்லருக்கு ஒரு ஆணையும் பிறப்பிக்கிறார். என்னவென்றால், இன்னும் 8 நாட்களுக்குள் ஹிட்லர் இந்தியர்களை தரக்குறைவாக பேசியதற்கு ஒரு மன்னிப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். முதலில் ஹிட்லர் வியர்ந்து போனார், இன்று பயர்ந்து போனார். அவர் ஜெயின் செண்பகராமன் சொன்னபடியே ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுத அனுப்புகிறார். எந்தெந்த பத்திரிகையாளர்களாம் ஹிட்லரின் பேட்டியை வெளியிட்டார்களோ அதே
வெளியிடுகிறார்கள். என்னவென்றால், ஒரு சாதாரண இந்தியன் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லரை மண்டியிட்டு எழுத்துக்கள் மூலம், ஒரு கடிதம் மூலம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வைத்தான் என்ற செய்தியை வெளியிட்டார்கள். இதை பகிர்ந்து கொள்ள எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. கொடி பறக்குது, கொடி பறக்குது, கோற்றமே எனக்கு கொடி பறக்குது, 3 வண்ண கொடி பறக்குது, முயன்ற பெற்ற கொடி பறக்குது, 10 வண்ண கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது, தியாகமுனத்தின் கொடி பறக்குது, கொடியை நாம போற்றுவோம். இந்தியா நம் தாய்நாடு, நாம் தேசிய கொடி 3 வர்ண கொடியாகும். இது நமது ஒற்றுமையும் விடுதலையும் குறிக்கிறது. தேசிய கொடியானது 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் நாள் இறக்கப்பட்டது. தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திர மாநிலத்தின் சேர்ந்த பின்னொழி வெங்கையா. மேலே இருக்கும் காவி நிறம் தியாகத்தையும் உண்மையும் குறிக்கிறது. நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் தூய்மையும் உள்ளத்தையும் குறிக்கிறது. கீழே இருக்கும் பச்சை நிறம் பசுமையும் ஆற்றலையும் குறிக்கிறது. அசோக சக்கரத்தில் உள்ள 24 கம்பிகளும் நாம் 24 மணி நேரமும் ஓய்வின்றி உழைக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பல மொழிகளாலும் பல ஜாதிகளாலும் பல மதங்களும் நாம் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பது தேசிய கொடியை. இறக்கும் நிலையிலும் தேசிய கொடியை இறுகப்படுத்தபடி வந்தே மாதரம் என்று கூறி உயர் தொடர்ந்தவர் கொடிகாத்த குமாரார். அப்படிப்பட்ட தேசிய கொடியை நாம் உயிரினும் மேலாக மதிப்போம். பட்டொலி வீசி பாரத கொடி ஏறட்டும், சத்தியம் தர்மம் நிலைக்கட்டும், சமாதானம் நிலவட்டும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என் பெயர் அகல்யா. நான் 5ஆம் வகுப்பில் படிக்கிறேன். தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளுடன் வாழ்ந்தவர்கள் ஏராளம். தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்தனர். இன்று எனது தலைப்போ குழந்தைகளின் பார்வையில் சுதந்திரம். பெற்றுவிட்டோமா சுதந்திரத்தை? பெற்றுவிட்டோம். அந்நியர்களிடமிருந்து நம் நாட்டின் சுதந்திரத்தை. பெற்ற சுதந்திரத்தை மறந்து விட்டோம். உள்நாட்டு கயவர்களிடம் இருந்து என்னை போன்ற பள்ளி குழந்தைகளை பாதுகாக்க, கயவர்களிடமிருந்து எங்களை பாதுகாக்கவே போராடி கொண்டிருக்கிறோமே. இதில் எங்கே சுதந்திரத்தை கொண்டாட? நிலவை காட்டி சோறு ஊட்டிய அந்த காலம் முதல் கைபேசியை காட்டி சோறு ஊட்டும் இந்த காலம் வரை எங்களுக்கான தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டி வளர்க்க மறந்து விட்டீர்கள். அவர்கள் மறந்தால் என்ன தோழிகளே? நாம் விழித்துக் கொள்வோம். நமக்கான பாதுகாப்பு நம்மிடம் தான் உள்ளது என்று புனரி நீராணி உளறி தோல் தொடுத்து களறி வனம் புரிய வந்தவளோ, படையாமும் சிதறி ஓட செய்தவளோ என்ற வரிகளுக்கு உயிர் கொடுக்க நம் தமிழக மண் பெற்றெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியார். அவள் பிறந்த மண்ணில் தான் நாமும் பிறந்துள்ளோம். உடன்கட்டு ஏறும் காலத்திலேயே கணவரை கொன்ற ஆங்கிலேயனை வீரத்துடனும் தைரியத்துடனும் விரட்டி அடித்து நாட்டை மீட்டாளே. அவள் பிறந்த மண்ணில் பிறந்து கொண்டால் இன்று நாம் பயம் கொள்கிறோம். பாதகம் செய்வோரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி வீழ்த்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்று நம் பாரதி வரிகளுடன் தொடரட்டும் இனி நம் சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? நாம் செய்யும் செயல்கள் பிறரை பாதிக்காத வரை நம்மால் எந்த அவர்களுக்கு பிரச்சனையும் ஏற்படாதவாறு இருக்க வேண்டும். இன்று பல பிள்ளைகள் வீட்டில் சுதந்திரம் இல்லை என்று நினைக்கின்றனர். காரணம், அவர்கள் கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுவதையோ செல்போன் பார்ப்பதையோ பெற்றோர் கண்டிக்கிறனர் என்று. அதன் விளைவாக தவறான வழியில் சென்று தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொள்கின்றனர். போடி விளையாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாது பாப்பா, கணினியில் விளையாடாதே பாப்பா என்று தானே கூறுகின்றனர். அனைத்தும் நம் நன்மைக்காகவே என்பதை பிள்ளைகள் உணர வேண்டும். நமக்காக அனைத்துமே பார்த்து கொள்ளும் பெற்றோர்கள் கூறும் சிறு அறிவுரைகள் ஏற்றுக்கொண்டு நம்மை நல்ல மனிதர்களாக உருவெடுக்க செய்பவரையும் ஏற்று நம் தாய் நாட்டிற்கும் நம் பெற்றோருக்கும் பெருமை சேர்ப்போம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்பது ஒவ்வொரு இந்தியரின் வாழ்விலும் நினைவிலும் நிற்கும் தினமாக கருதப்படுகிறது. அந்நாள் நம்முடைய புதிய தேசத்தின் உதய நாள் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தின் தொடக்க நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் சுதந்திரமாக நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்து
சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. சுதந்திரம் என்று ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு நமது இன்னுயிரையும் துறந்த மகான்களின் தியாக உள்ளங்களை என்றுமே மறக்கக்கூடாது. அதன் வரலாற்றை பற்றியும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதியார் பாடல். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, உச்சி மீது வானிருந்து வீணதும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. இந்திய மண்ணிற்கு இது உன்னத நாள், சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசித்த நன்னாள், அகிம்சை வழி கிடைத்த அன்பு திருநாள், அடிமை சங்கிலி உடைத்த அற்புத நாள், வெள்ளையனை வெளியேற்றிய வெற்றி பெருநாள், இமயத்தையும் குமரியையும் இணைத்த இனிய நாள், கம்பீரமாய் மணிக்கொடி ஏற்றும் ஆனந்த நாள், நேசம் கொண்டு தேசம் போற்றும் பொன்னாளில் சமுதாய ஒற்றுமை காப்போம், சரித்திரம் படைப்படைப்போம். Independence is celebrated on August 15th of every year. It is a national day for every Indians. This day we remember the great struggle of freedom. This day we remember the great sacrifices of our freedom fighters. Every state and the union territory of our country celebrate this day with great enthusiasm. Jai Hind. அடிமை வாழ்வில் இருந்து மீள அண்ணல் காந்தி தலைமையில் கொடியை ஏந்தி மக்கள் உரிமை குரலை உயர்த்தி முழங்கினர். சகிப்பு குணமும் துணிவும் அறிவும் சரித்திரத்தை மாற்றின. அகிம்சை முன்பு ஆயுதங்கள் அனைத்தும் தோற்று போயின. தூய்மை கொண்ட உள்ளத்தோடு துன்பம் எல்லாம் தாங்கியே வாய்மை நேர்மை வழியில் நின்று வாங்கி தந்தார் விடுதலை. நாட்டிற்காக தியாகம் செய்த நல்லோர் தம்மை போற்றுவோம். கோட்டை தொடங்கி வீடு தோறும் கொடியை ஏற்றி மகிழுவோம். நமது தாய்நாடான இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் அரை நூற்றாண்டுகளையும் கடந்து நாம் சுதந்திரமாக நமது தாய் மண்ணில் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முதல் காரணம் நமது தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களுமே. சுதந்திரம் என்ற ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டு தமது இன்னுயிரையும் துறந்த மகான்களின் உள்ளங்களையும் அவர்கள் போராடி பெற்று தந்த சுதந்திரத்தையும் நாம் களிப்புற கொண்டாடுகிறோம். பாரத தேசம் என்றும் நமது இந்தியாவை அழைப்பார்கள். மேற்கே பாகிஸ்தான், கிழக்கே வங்காளதேசம் என நமது இந்திய நாடானது இரண்டாக பிரிக்கப்பட்டு பெருவாரியான பரப்பளவை கொண்டு ஒரே நாடாக இருந்தது. மன்னர் ஆட்சி காலத்தில் நமது இந்திய நாடு மிகவும் சிறும் செழிப்பாகவும் பசுமை வாய்ந்ததாகவும் செல்வ செழிப்பில் உலகில் உள்ள மற்ற நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்தது. நம் நாடு சுதந்திரம் அடைய இன்னுயிரை தந்த நம் தேசிய தலைவர்கள் மற்றும் அனைத்து போராட்ட வீரர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுவோம். சுதந்திர தினத்தை விலை கொடுத்து வாங்கவில்லை, விலை மதிக்க முடியாத விடுதலை போராட்ட தலைவர்களால் கிடைத்தது. சுதந்திர தின விழா என்றாலே கொண்டாட்டமும் உற்சாகமும் அந்த மாதம் முதலே தொடங்கிவிடும். தேசிய கொடி ஏற்றம், படைகள் அணிவகுப்பு, கலாச்சார நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சி என்று அந்த நாளை கலகட்டிவிடும். மத இன மொழி வேறுபாட்டின்றி அனைவரும் ஒன்றாய் இணைந்து அந்த விழாவை சிறப்பித்து மகிழ்வோம். இதுவே அந்நாளின் சிறப்பு. இச்சுதந்திரத்தை போராடி பெற்ற நம் முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்கள் தியாகத்திற்கும் நம் ஒற்றுமையை அர்ப்பணிப்போம். ஒன்றென்றும் கொட்டும் முரசே, ஓங்கென்றும் கொட்டும் முரசே, நன்னென்றும் கொட்டும் முரசே, இந்த நாடிய மாந்தர்க்கெல்லாம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுபாஷ் சந்திர போஸ் உண்மையும் நேர்மையும் கொண்டிருந்தால் அண்ணா சந்தியாக இருக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார். இந்திய தேசிய கொடியினை சுதந்திர தினத்தன்று நாம் அணிகின்றோம். நாடு கடந்து வந்த வெள்ளையினை வந்தே மாதரம் என்று கூறி வென்ற தினம் சுதந்திர தினம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. 1947ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. எத்தனையோ தியாகங்கள், இடர்பாடுகளுக்கு இடையே நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தலையாய கடமையாகும்.
சுதந்திர தினம் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் பிரதமர் கோட்டையில் கொடியேற்றுவார் மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அகிம்சை வழியில் சுதந்திரம் பெற்ற நாடு நம் நாடு. சுதந்திர தினத்தை ஒவ்வொருவரும் தேசபக்தியுடன் கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம். வீடுகள் தோறும் தேசிய கொடியை ஏற்றுவோம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். ஜெய்ஹிந்த். குக்கு தாத்தா தாத்தா கனி தாத்தா குக்கு குக்கு மாமா மாமா நெருமாமா குக்கு குக்கு இரும்பு வீரர் பட்டேலு குக்கு குக்கு கர்ம வீரர் காமராஜரு பாடி வதங்கி இருந்தோமே, ஆங்கிலர் அடிமைப்பட்டு இருந்தோமே, உள்ளம் சிறக்க இப்ப வாழ்றோமே, இப்ப இந்த உலகம் முழுக்க இப்ப ஆள்றோமே. கலர் சட்டை போட்ட காந்தியா நீங்க இல்லானாலையா நீங்க எல்லோருக்கும் சுதந்திரம் வாங்கி தந்தீங்கய்யா. நான் இந்திய குடி மகனையா சங்கதியே சொல்றேனையா, அத நீங்க இப்ப கேளுங்கய்யா. அடி வண்ணா கிளி அடி வண்ணா கிளி, இங்க தேசிய கொடியில் இருப்பது 3 வண்ணம். நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை விட்டு போனா தலைவர்களடி. எஞ்சாமி எஞ்சாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி, அம்பாயே அம்பாயே இந்தா இந்தா பாரத தாயி. என் பார்வையில் சுதந்திர தினம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. இன்று 75வது சுதந்திர தினம். இந்நாள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை நினைவுபடுத்துகிறது. எத்தனையோ தியாகங்கள் மற்றும் இடர்பாடுகளுக்கிடையே நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தலையாய கடமையாகும். அகிம்சை முறையில் சுதந்திரம் பெற்ற நாடு நம் நாடு. நாடு கடந்து வந்த வெள்ளையனை வந்தே மாதரம் என்று கூறி விரட்டி எடுத்து வென்ற தினம் இன்று. இந்த தினத்தில் நம் அனைவரின் முதல் கடமை நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை பேணி காப்பது. தேசபக்தியுடன் சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடி தேசப்பற்றை வளர்ப்போம். வாழ்க இந்தியா, வளர்க பாரதம். நான் முழுத்து மீசைக்காரன், உண்டாசு கட்டுக்காரன், நான் தான் மகாகவி பாரதியார். அதை வேடிக்கை வைத்தல் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வந்திருந்தாலும் தந்திருந்தாலும் பெற்ற சுதந்திரம் அல்ல, நம் வீரத்தாலும் நம் ரத்தத்தாலும் பெற்றது சுதந்திரம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே, உச்சி மீது வாழ்ந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே. சுதந்திரம் என்பது என்ன? அது வார்த்தை அல்ல, ஒரு உணர்வு. சுதந்திரம் எமது பிறப்புரிமை என்றார் திலகர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து பெற்ற சுதந்திரம் இது. நான் இன்று பேச இருப்ப தலைப்பு பெண் குழந்தைகள் சுதந்திரம். ஒரு பெண் இரவு நேரத்தில் என்று நிம்மதியாக நடக்க முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திர நாள் என்றார் மகாத்மா காந்தி. சின்னஞ்சிறு கதைகள் பேசி படிக்க தகுதி இல்லாதவள் பெண் என்பது அந்த காலம். அண்டை வீட்டாரையும் நம்ப முடியாமல் தொடுதல் முறையை கற்றுக் கொடுப்பது இந்த காலம். தெரு ஓரங்களில் எம்போல் சிறுமிகள் குழுமி விளையாட சுதந்திரமும் பாதுகாப்பும் இருக்கிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நெஞ்சில் வஞ்சகம் வைத்து பிஞ்சு குழந்தைகளின் உயிரை வேட்டையாடும் வஞ்சகர்களுக்கு என்று தண்டனை கடுமையாக்கப்படுகிறதோ, எம்போல் சிறுமிகள் பாதுகாப்பாக இருக்க முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திர நாள் என்று நான் கருதுகிறேன். அடுத்து கல்வி சுதந்திரம். எங்கு மாணவர்கள் நாளைய தலைவர்களாக செதுக்கப்படுகிறார்களோ அதுதான் சிறந்த கல்வி. இன்று நாம் போற்றும் பல தலைவர்களும் அறிஞர்களும் மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்தவர்களா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மதிப்பெண்களை வைத்து மாணவர்களின் சீர்தூக்கும் முறை மாறி அவர்களின் தனித்துவமான திறமைகளின் அடிப்படையில் சீர்தூக்கப்பட்டால் அதுவே என் சுதந்திரமாக கருதுகின்றேன். அடுத்து அச்சம் தவிர துணிவுகள் என்பதாகும். தன் அச்சங்களிலிருந்து மீண்டு வருபவன் தான் உண்மையில் சுதந்திரம் அடைகின்றான் என்றார் அரிஸ்டாட்டில். துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்றார் பாரதி. யாரும் நமக்கு சமமில்லை, எதுவும் நமக்கு நிகரில்லை, ஓடி ஒளிய தேவையில்லை, சும்மா இருந்தால் சுகமில்லை, துணிவு கொண்டால் பயமில்லை.
அச்சமின்றி வாழும் வாழ்க்கையை உண்மையான சுதந்திரம் என்று எண்ணுகிறேன். Be a hero, always say I have no fear. நன்றி. முத்தாய் சத்தாயின் தமிழ் தாயின் மீது பித்தாய் இருப்பதால் முத்துக்கு முத்தாய் உள்ள தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி தமிழ் அருவியை மருங்கும் பாய்ச்சி வந்துள்ளேன். சுதந்திரம் என்றால் என்ன? கற்றதை விட்டு விட்டு கரம் தட்டி யோசிப்போம். இது வார்த்தை அல்ல, ஒரு உணர்வு. சுதந்திரம் என திறப்புரிமை என்றார் திலகர். விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவி போல் என்றார் முண்டாசு கவிஞர் பாரதி. மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் பெற்றது அல்ல நம் சுதந்திரம். உதிரத்தாலும் பல உயிர் தியாகங்களாலும் கிடைத்ததுதான் நம் சுதந்திரம். இப்படி கிழக்கு ரத்தம் சிந்தி பெற்ற சுதந்திரத்தின் அடையாளமான ஜனநாயகத்தின் ஓட்டுரிமையை ஐயகோ அற்ப காசிற்கு விற்கும் நிலைக்கு நம்மை தள்ளியது யார்? நாம் நம் உரிமையை விற்கவில்லை, நமக்காக ரத்தம் சிந்தியவர்களின் தியாகங்களை நாம் கூறுபாட்டு விற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். என்று நாம் நம் சுயநலத்தை பார்க்காமல் நாட்டின் நலனை மனதில் கொண்டு ஓட்டை விற்காமல் உரிமையை நிலைநாட்டுகிறோமோ அதுதான் என் முதல் சுதந்திரமாக நான் கருதுகின்றேன். சுதந்திரம் என்பது எப்படி ஒரே நாளில் கிடைத்ததா? இல்லை, பல வருடங்களாக பல உயிர்களை இழந்து நமக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு. அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கிடைத்த சுதந்திரத்தை போற்றி பேணி காத்து நாளைய இந்தியாவை நமதாக்குவோம். சமய, மொழி, வட்டார, பிரிவினை வேறுபாடுகளை எல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவரிடையேயும் சகோதர உணர்வையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்க வேண்டும். நமது மூவர்ண கொடி கூறுவது போல் அநீதியை கண்டால் நெருப்பாயிரு, அனைவரிடத்திலும் அன்பாய் பண்பாயிரு, பசுமை பாரதத்தை உருவாக்கு. அதற்காக என்றும் அசோக சக்கரம் போல் சுழன்று கொண்டே இரு. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இணைத்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அங்கே கொஞ்சி வெள்ளையாடும் என் கொல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனம் மச்சான மானங்கெட்டவனே. யாரை கேட்கிறாய் திரை? எதற்கு கேட்கிறாய் மொழி? இன்று 75 ஆண்டுகள் கடந்து சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் சும்மா கிடைக்கிற சுதந்திரம்? தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வசாலை பயிரை தண்ணீரால் காத்தோம் என்றாலே வார்த்தை. என்ன நடக்கிறது எனது இந்தியாவில்? சற்றே உன் விலையை உணர்த்தி பாரு நண்பா. முன்னோர்களின் செந்நீராலும் கண்ணீராலும் கிடைத்த நம் சுதந்திர மண்ணை நீயோ நெகிழிக் கழிவுகளால் குப்பை மேடாக்கினாய். நாளைய பாரதத்தின் நம்பிக்கை நீ என வாழும் உன் பெற்றோரையும் மறந்து மதிலில் மூடி போதையில் வீழ்ந்து கிடக்கிறாய். இந்நிலை மாற இந்திய தேசம் வல்லரசாக இன்று ஒரு உறுதி ஏற்போம். நெகிழியை ஒளி, அதுவே நீ நோயற்ற சுகாதாரத்திற்கு செய்யும் வழி. மதுவை விலக்கு, அதுவே உனது இலக்கு. வந்தே மாதரம். 1947 ஆண்டில் பிரிட்டிஷ் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் விஸ்கவுண்ட் லூயிஸ் மேக்பர்டன்ட் ஜூன் 3 அன்று பிரிட்டிஷ் இந்திய பேரரசை மதச்சார்பற்ற இந்தியா மற்றும் முஸ்லிம் பாகிஸ்தானாக பிரிப்பதாக அறிவித்தார். சாதி, மதம், இனம் கடந்து வேறுபாடு அல்லாமல் இந்தியர் அனைவராலும் கொண்டாடப்படும் சுதந்திர தின விழாவை போற்றுவோம். அனைவருக்கும் 75வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும், தோல்விகள் பரிகசிக்கப்பட வேண்டும் என்று கல்வியில்லா தர்க்கங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். தவறுகளிலிருந்தும் தோல்விகளிலிருந்தும் பாடப்பட்டு பண்பட வாய்ப்பளிக்கும் அச்சுதந்திரமே சிறார்களுக்கு அகசுதந்திரம் அளிக்கும் உண்மை சுதந்திரமாகும். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் குற்றங்கள், குழந்தை தொழிலாளர்கள், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுகள் இவையெல்லாம் இல்லாதவர்கள் என்று நாம் நாட்டில் உருவாக்குவோம். அந்நாளே உண்மை சுதந்திர தினமாகும். அதுவரை சுதந்திர தினம் என்பது என் போன்ற சிறார்களின் பார்வையில் இச்சமூக அவல
வாழ்த்துக்கள். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், இந்தியா இஸ் தி பெஸ்ட். தமிழ்நாட்டு விடுதலை போராட்ட வீரர்களான வாஞ்சிநாதர், கட்டுபொம்மன், சுப்பிரமணிய சிவா, கப்பலோட்டி தமிழர் வ.உ. சிதம்பரனார், திருப்பூர் குமரன் போன்றவர்களையும் மகாத்மா காந்தி, பகத்சிங், லாலா லஜபதி ராய், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் ஆங்கிலேயரின் அடிமைத்தனத்திலிருந்து ரத்தம் சிந்தி சிறையெடுத்து நமக்கு பெற்று சந்தோஷம் இந்த 75வது பவள விழாவாக கொண்டாட போகிறோம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சொந்தம் அடைந்துவிட்டோம் என்று சொல்லி இனிப்புகளை கொடுத்து தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்து மகிழ்வோமாக. ஜெய் ஹிந்த், வந்தே மாதம், பாரத மாதாவுக்கு ஜெய். ஒளி படைத்த கண்களால் உருவாக்கப்பட்ட சுதந்திரம், உறுதி கொண்டு நெஞ்சினால் தொடுக்கப்பட்ட சுதந்திரம், உதிரங்களை உரமாக்கி எழுதப்பட்ட சரித்திரம், அகிம்சையாலும் தியாகத்தாலும் கிடைத்ததேனு சுதந்திரம், மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் கிடைக்கவில்லை சுதந்திரம், உதிரங்களாலும் உயிர் தியாகத்தாலும் உண்டாக்கப்பட்ட சரித்திரம், சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம், பல இன்னல்களை தாண்டி பெற்ற சுதந்திரம், போராடியது பல நாள், விழுந்ததோ ஒரு நாள், அதுவே இந்த சுதந்திர திருநாள். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். மாதரம் வந்தே மாதரம், சுஜலாம் சுபலாம் மலையாத்த சீதலாம், சஷ்ய ஷாமலா மாதரம் வந்தே மாதரம், வந்தே மாதரம், சுப்ரஜோத்ஸ்னா புலகிதயா வினி, புல்ல குசுமித ருமுலரசோஸ்வினி, சுகாசினி சுமதுர பாசினி, சுமதா வரதா மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாடுங்கள் பாடுங்கள் மூவண்ண கொடியை படிக்கிறது, பாடுங்கள் பாடுங்கள் சுண்ணகமாக மகிழ உன்னை, சுண்ணிய கீதத்தின் இன்பங்கள் எங்கும் ஒதுக்கினும் மொழிமயமாய், கீதத்தின் இன்பங்கள் எங்கும் ஒதுக்கினும் மொழிமாய், நேரு மாமாவும் காந்திஜியும் உண்மை நல்ல முன்னோர்கள் அஹிம்சா முடியை போராடி சுங்க தேசத்தை தந்தா, பாரத சிற்பிங்கள் பாதங்களே கைகள் கூப்பி வாழ்த்திடுவோம், சத்திய தர்மம் நீதி அபிமானத்தோட விழுந்தாலும் சோர்ந்தாலும் முயற்சி வென்றுவோம். பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்கவே. இனியொரு விதி செய்வோம், அதை என்ன நானும் பார்ப்போம், இனியொரு விதி செய்வோம், அதை என்ன நானும் பார்ப்போம், தனியொரு மனக்குணவிலை என் ஜகத்தினை அழித்திடுவோம், தனியொரு மனக்குணவிலை என் ஜகத்தினை அழித்திடுவோம், பாரத சமுதாயம் வாழ்கவே, பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வாழ்ந்த வீடு என்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை, வாழ்க தமிழ் வளர்க தமிழ். நன்றி. ஒரு நல்ல அரசையும் அமைப்பதற்கு நாம் போராட வேண்டியதா இருக்கிறது. அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். புதிய இந்தியாவை உருவாக்குவோம். ஜெய் ஹிந்த். ஆடி பாடி சொல்லுங்கள், அவளை போற்றி பாருங்கள், வீரமணிய கட்டபொம்மன் துணியில் கொள்ளுங்கள், முந்தைக்கு வாங்கிதல்ல ஆதிகளை போற்றுவோம்.
வண்ண கொடியேற்றி சொல்லிடுவோம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சுதந்திரம் அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடவில்லை. பல்வேறு தலைவர்கள் தாய்மண்ணின் சுதந்திரத்துக்காக தங்களின் இன்னுயிரை கொடுத்து சுதந்திரம் பெற்று தந்தனர். இந்த 75வது சுதந்திர தினத்தன்று அந்த தியாகிகளுக்கு நினைவு கூறுவதும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதும் நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். கிஸ்தி துரோட் போரி பொட்டி ஓடும் பிடிக்கிறது பூமி விளைகிறது உடக்கே கொடுக்க வேணும் கிஸ்தி. எங்களோட வயலுக்கு வந்தாயா ஏற்றமிழைத்தாயா நீர் பாய்ச்சி நடுவையில் நடைக்கந்தாயா நாற்று நட்டாயா களை படித்தாயா அங்கே கொஞ்சி விளையாடும் எங்கள் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது மாமனம் மச்சான மானகிட்டவன் யாருக்கு கேட்கிற எதுக்கு கேட்கிறாய் போரடித்து நிர்பவிக்கும் மேல்நாட்டு உணவு குற்றம் பகையுங்காரி உடலை போரடித்து தடைதலை நிற்குதிர்களை குவித்து விடுகிறார். நான் ஒரு தமிழ் கவிஞர். மகாகவி தேசிய கவி என்று மக்கள் என்னை அழைக்கின்றார்கள். ஓடி விளையாடு பாப்பா நீ ஒன்றிருக்கலாகாது பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை நீ வையாது பாப்பா. நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ? நான் வீரபாண்டிய கட்டபொம்மன். கிஸ்தி திரை பறி வட்டி வானம் பொழிகிறது பூமி வளைகிறது உடக்கே கொடுத்தது கிஸ்தி. எம்மோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றமிழ்த்தாயா நாட்டு நட்டாயா களை பறித்தாயா கண்டிப்பால் ஒருவருக்கு கட்சி கிளம்பி வந்தாயா அல்லது அங்கு கொச்சி விளையாடும் நிற்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சா மானங்கட்டவனை எதுக்கு கேட்கிறாய் திரை யாரை கேட்கிறாய் வரி ஓரத்து நிற்கும் வெள்ளி நாட்டு கூட்டம் பரங்கியலை தாயாய் நிற்கிறதாக பேசிவிடும் ஜாக்கிரதை. இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இந்திய நாடு வாழ்வதில் பெருமை கொள்வோம். உலக அளவில் நாட்டை உயர்த்துவோம். ஜெய் ஹிந்த். We should salute our flag. Jai Hind. Thank you. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்னர் என் பேரு, வளனை பகுந்து உண்போம், வந்தே மாறும் எம்போம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். I love my country and proud to be an Indian. Jai Hind.